முதல் ராசியா மேச ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2025 உங்களுடைய ராசி அதிபதியோடைய எண்ணாக இருக்கக்கூடிய எண் சாஸ்திரப்படி 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். மேச ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வாடகை சரியாக கொடுக்க முடியல, வாடகை வீட்டில் சரியான வகையில் நிம்மதியாக இருக்க முடியலன்னு உள்ளவங்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ராஜயோகம் டிவி சார்பா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம் சார். வணக்கம். ஏன் சார்பா ராஜயோகம் டிவி சப்ஸ்கிரைபர் சார்பா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். என்னுடைய ராஜயோக உறவுகளுக்கு என்னுடைய உளம் கனிந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், இந்த வருஷம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது எனக்கு எப்படி இருக்கும், என் ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது நான் டாப் கிளாஸில் போவேனா, இல்லை நான் என்ன பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வருஷம் இந்த விஷயங்கள் பண்ணலாமா, இந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும் சார். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிக்காரங்களுக்கான யோக பலன்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2025 உங்களுடைய ராசி அதிபதியோடைய எண்ணாக இருக்கக்கூடிய எண் சாஸ்திரப்படி 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். மேச ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வாடகை சரியாக கொடுக்க முடியல, வாடகை வீட்டில் சரியான வகையில் நிம்மதியாக இருக்க முடியலன்னு உள்ளவங்களுக்கு திடீரென்று சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு அதிகமாக வாங்கக்கூடியது, விவசாய பூமி வாங்கிறது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கிறது, பேர் சொல்கிற மாதிரி வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களுக்கு உண்டான முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சியெல்லாம் பலிதமாகக்கூடிய ஆண்டாக 2025 இருக்க போகுது. பயப்பட வேண்டாம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது 2025 ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழல் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தீராத நோய் நொடிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அல்லது ஆடம்பரமான வாகனமாக வாங்கிறது, அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும் இல்லையா, டிக்கெட் புக்கிங் சம்மந்தப்பட்டது, டிராவல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியது. கடந்த காலங்களில் தொழில் ஆரம்பித்து வருமானமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல வருமானம் அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சாதாரணமாக 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற நிறைய பேர் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்களில் உங்களுடைய பெருமை பேசப்படுகிற நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகமான வாழ்க்கை இதமாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். புத்தாண்டு பிறக்கிற அதே நாளில் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தன பண வருமானங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அப்படிங்கிறது அபரிதமாக இருந்துகிட்டு இருக்கும். புத்தாண்டு பிறந்து 3 மாதம் கழித்து கிரக பயிற்சி, அதே மாதிரி 4 மாதம் கழித்து கிரக பயிற்சி இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதாவது இந்த புத்தாண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2025 புத்தாண்டில் 3 ராஜ கிரக பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, அதே மாதிரி ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி, அதே மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி, இந்த மாதிரி 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால அந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மேசராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. புத்தாண்டு ஆரம்பத்தில் சனி பகவான் சாதகமாக தான் வந்துட்டு இருக்கிறாரு. அதுவே 5 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே சாதகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கிறாரு. சில சங்கடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தன காரகராக இருந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்கள் முதல் 4 மாதங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தன பண சம்மந்தப்பட்ட வகையில் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வருகிற நேரத்தில் வராமல் தடைகளை கொடுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட முனைப்பாக செயல்படணும்.
அதே மாதிரி ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ராகு பகவான் திடீரென்று வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர போகிறாரு. அதாவது மே மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மேச ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஓடி ஆடி உழைச்சி பார்த்தோம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத அந்த லாபங்கள் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஆக இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது புத்தாண்டு கோச்சார நிலைகளை மட்டும் கணக்கெடுக்காமல் மற்ற கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதுனால, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 கிரகங்களும் 4 மாதத்துக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால இந்த மகிழ்ச்சி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட கோணங்களில் வேறுபட்ட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்கு அமையும். சார், மேஷராசி பெண்களுக்கு இந்த 2025 எப்படி சார் இருக்கு? இல்லை, மேசராசி பெண்களுக்கு வந்து பொறுமையை சோதிக்கக்கூடிய, நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் சோதனை வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு தான் அனுசரித்து போனாலும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். நல்லவங்களாக இருந்தும் நல்ல பேர் கிடைக்காத சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குடும்பத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய, குடும்பத்தை ஒற்றுமை அடைக்கக்கூடிய, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய ஆலோசனையால் தான், அதாவது பெண்களுடைய ஆலோசனையில் தான் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆனால் அந்த பெண்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுல வந்து தேவையில்லாத தடுமாட்டம் வந்துட்டு இருக்கும். நிறைய பெண்களுக்கு புதுமண தம்பதியாக இருக்கக்கூடிய நிறைய பெண்கள், புதுசாக திருமணமான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனி குடித்தனம் போகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு 2025 சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். சார், மேஷராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவங்க கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கணும். கோபப்படாமல் இருக்க முடியாது. கோபப்படாதவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக முன்கோபம் அப்படிங்கிறத முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். ஒன்று, பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு கோபம் அப்படிங்கிற 3 எழுத்தை வந்து முடக்கி வச்சு லாபம் அப்படிங்கிற 3 எழுத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது நல்லது. சார், இந்த 2025 மேஷராசிக்கு எப்படி இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார்.